வசன் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம். இன்னைக்கும் நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தான் தெரிஞ்சுக்க போகிறோம். எல்லாருமே தீயை அணைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே மைண்டுக்கு வர்றது என்ன? தீயை எப்படியாச்சும் அணைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி தான் இருக்குது. மண்ணை தூக்கி மேலே போடுவோம், இல்லைனா தண்ணியை தூக்கி ஊற்றுவோம். இப்படி தான் எல்லா வேலைகளையும் பார்ப்பாங்க. பட் இது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகணுமே அப்படின்ற மாதிரி தானே எல்லாரும் எதிர்பார்ப்போம். ஏன்னா இப்போ நமக்கு ஏதாவது ஒரு இடத்துல ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா உடனே தீயணைப்பு வண்டியை கூப்பிடுவோம். அவங்க வருவாங்க, செம்ம ஃபோர்ஸில் தண்ணி அங்கே பாய்ச்சி அதை அப்படியே அணைச்சிடுவாங்க. அப்படின்றது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். மண்ணையும் இதற்காக யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா மண்ணுடைய டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால ஃப்ளேமை ரொம்ப ஈஸியாக அது கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்ற மாதிரி எல்லாரும் அதில் ட்ரை பண்ணுவாங்க. ஆனால் இதை தாண்டி ஒரு விஷயத்தை இப்போ உருவாக்கியிருக்காங்க. ஒரு ஸ்பீக்கர் வச்சு அந்த ஸ்பீக்கர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய சவுண்டு மூலியமாக தீயை அணைக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஹியூமனுக்கும் எந்த விதமான ஆபத்தும் கிடையாது, இது ஒரு ஹார்ம்லெஸ் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த சவுண்டு கரெக்டாக என்ன பண்ணணும்னா பர்டிகுலராக அந்த தீக்கிட்ட இருக்கக்கூடிய ஆக்சிஜனை மட்டும் பிரித்து எடுக்குதான். ஆக்சிஜன் எங்கே இல்லையோ அந்த இடத்துல ஃபயர் இருக்கவே இருக்காது. அதனால் அதை சூப்பராக டார்கெட் பண்ணி அந்த ஸ்பீக்கரின் மூலியமாக ஆக்சிஜனை மட்டும் தனியாக அந்த ஃப்ளேம்லேருந்து பிரிச்சிருவாங்க. ஆட்டோமேட்டிக்காக தீயும் அணைஞ்சிரும். இதை ரொம்ப ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் பண்ண போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு உண்டான சின்ன சின்ன டெஸ்ட் எல்லாத்துலேயுமே அது பாஸ் ஆயிடுச்சாம். இன்னும் அட்வான்ஸ் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாகவே நிறைய தீயணைப்பு துறையில் இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. க்ரீம் பிஸ்கெட்டை கையில் கொடுத்தாலே நிறைய பேர், பெரும்பாலுமான பேர் பண்ணுறது என்ன? க்ரீம் பிஸ்கெட்டில் அப்படியே பிஸ்கெட்டை ட்விஸ்ட் பண்ணி எடுத்து அதில் இருக்கக்கூடிய க்ரீமை மட்டும் சாப்பிட்டு பிஸ்கெட்டை மறுபடியும் மூடி வச்சுருவாங்க, தூக்கி போட்டுருவாங்க, இல்லை யாருக்காவது கொடுத்துருவாங்க. இந்த மாதிரி சேட்டைகள்லாம் நிறைய பேர் பண்ணுவோம். எதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால் அந்த க்ரீமோடைய ஃப்ளேவர் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். அதனால் அந்த க்ரீமோடைய டேஸ்ட்டை விடாமல் டேஸ்ட் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்லாம் சொல்லுவாங்கள்ல. அந்த க்ரீமில் இருக்க மேட்ரு அப்படின்ற மாதிரி அது க்ரீமே இல்லைங்க. க்ரீமே இல்லாத ஒரு க்ரீமை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்திருக்கோம். எஸ், த ரியல் க்ரீம் அப்படின்னு சொல்லிடலாம் அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஏமாற்றுவாங்க. ஆனால் பெரும்பாலுமான பிஸ்கெட்ஸில் இருக்கிற க்ரீமே கிடையாது. நிறைய பேர் இதை பற்றி ஆராய்ச்சி பார்க்கும்போது தெரிய வந்தது என்னென்னா, க்ரீம் பிஸ்கெட் அப்படின்னு போடுவாங்க, பட் அது கீழேயே க்ரீமே அப்படின்னு சொல்லியும் ஆட் பண்ணிடுவாங்க. என்னென்னா ரியல் க்ரீம் கிடையாது, அதை எப்படியாவது டைவர்ட் பண்ணும் அப்படின்றதுனால க்ரீமே அப்படின்னு போட்டுருவாங்க. நம்ம எல்லாம் க்ரீம் பிஸ்கெட் தான் அப்படின்னு நினச்சி சாப்பிட்டுட்ருக்கோம். இதனால் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா அந்த க்ரீம்னு சொல்லி அவங்க கொடுக்கறதுல வெறும் பாம் ஆயிலும் அண்ட் சுகரும் மட்டுமே தான் இருக்கே தவிர்த்து வேறு எதுவுமே இல்லை. இந்த ரெண்டுமே நம்மளுடைய ஹெல்த்துக்கு ரொம்ப 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 கெடுதல். ஈவன் இப்போ வரக்கூடிய பிஸ்கெட்ஸுமே அதை நம்பி சாப்பிட்லாம் அப்படின்னே தெரியாத லெவலில் இருக்குது. அதனால் அது க்ரீமே கிடையாது, வெறும் ஆயிலும் சுகரும் தான். மஸ்டர்ட் ஆயில், கடுகு ஆயில் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இதை பெரும்பாலும் நம்ம தென்னிந்தியாவில் யூஸ் பண்ணுறதில்ல. ஆனால் இதை நார்த் இந்தியாவில் ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. நிறைய டிஷ்ஷஸ் கடுகெண்ணெயில் தான் பண்ணுவாங்க. இதை எல்லோரும் காமனாக சாப்பிடக்கூடிய ஒன்று தான். ஆனால் இந்த கஸ்டர்ட் ஆயிலை யூஎஸ் மாதிரியான கண்ட்ரீஸில் பேன் பண்ணியிருக்காங்க. ஏன் அப்படின்னு கேட்டால், இந்த கஸ்டர்ட் ஆயிலை ஒரு ரேட்டு கொடுக்கும்போது அதுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. இதனால் அதை பேன் பண்ணும் அப்படின்னு சொல்லி பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இது சாப்பிட்டா மனிதர்களுக்கு ஹார்ம் ஆகுமா அப்படின்றதுக்கு எந்த ஒரு ரிசர்ச்சும் கிடையாது. இது இப்படி நடந்த உடனே யோசிக்காமல் இந்த மஸ்டர்ட் ஆயிலை பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இதை இன்னுமே நார்த் இந்தியாவில் நிறைய இடங்களில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க சொல்கிற மாதிரியான பிரச்சனைகள் வரதில்லை. ஆனால் என்ன முடிவுனால அவங்க சடனாக அதை பேன் பண்ணாங்க அப்படின்றது இப்போ வரைக்கும் புரியாத புதிராக தான் இருக்குது. திமிங்கலம் இது உருவத்தில் ரொம்ப பெருசு. ஆனால் இது தண்ணிக்குள்ளே போகும்போது மட்டும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இயங்குது எப்படி அப்படின்ற மாதிரி யோசிப்பாங்கள்ல. அப்படி யோசித்தவங்க கரெக்டாக அந்த திமிங்கலத்தில் இருந்து ஒரே ஒரு பேட்டர்னை மட்டும் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்டர்னை நம்ம எப்பப்பெல்லாம் ஊருக்கு கிளம்பி போகிறோமோ அப்போல்லாம் பார்ப்போம். எஸ், நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய விண்மில் இருக்கு இல்லையா, அந்த விண்மில்லில் சுற்றக்கூடிய ஃபேனுடைய டிசைன் முன்னாடி ரொம்ப வேறு மாதிரி தான் இருந்துச்சு. அது காற்று சரியாக இல்லை அப்படின்னா அது ஓடவே வராது, சுத்தாது, நிறைய இடங்களில் நிற்க அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இந்த விண்மில்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸாக மாற்றணுமே அப்படின்னு சொல்லி விண்மில்லுடைய விங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. அதுக்கு நிறைய ரிசர்ச்லாம் பண்ணாங்க, ஏதாவது ஒரு பர்டிகுலர் டிசைன் கரெக்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி. ஆனால் திடீர்னு அந்த ரிசர்ச் பண்ணிட்டு இருந்தவங்கள ஒருத்தருக்கு மட்டும் வேல் அப்படியே ஞாபகம் வந்திருக்கு, திமிங்கலத்துடைய ஞாபகம் வந்திருக்கு. திமிங்கலம் உருவத்தில் ரொம்ப பெருசு, வெயிட்டும் கூட. ஆனால் தண்ணியில் அதால் ரொம்ப ஈஸியாக நீந்த முடியுது. அப்போது தண்ணியை ஷார்ப்பாக பிரிச்சுக்கிட்டு போகிற மாதிரி அதுக்கு பெடல் இருக்குது, துடுப்பு இருக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சு கரெக்டாக அந்த திமிங்கலத்துடைய விங்கை மட்டும் எடுத்து இதையே நம்ம பேசாமல் விங் டிசைனாக பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அதே பேட்டர்னை வச்சு விண்மில்லை ரெடி பண்ணாங்க. அதுக்கப்புறமா ரொம்ப எஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்றது தான் இங்கே நம்ம மறுக்கவே முடியாத உண்மை. அதன் மூலிமா எலக்ட்ரிசிட்டியும் சரி, காற்றை எடுக்கக்கூடிய தன்மையும் சரி, அது இன்னும் கொஞ்சம் வேகமாகலைனாலும் காற்று ரொம்ப அதிகமாக வர அளவுக்கு அதோடைய டிசைனை ரெடி பண்ணாங்க. ஸ்லோவாக சுற்றினாலும் அதோடைய வேகம் அதிகமாக இருக்கும். மெயில் சென்ட் பண்ணுற
எல்லாருக்குமே இந்த சிம்பிள் டெஃபினட்டா தெரியும். இப்போ எதுக்குங்க மெயில் எல்லாம்? நம்ம சோஷியல் மீடியால யாரையா டாக் பண்ணணும்னாலே தானே யூஸ் பண்ணோம். ஆனா இந்த அப்படின்றத முதல்ல எதுக்காக யூஸ் பண்ணாங்கன்னு தெரியுமா? 1971ல ரே அப்படின்றவரு மெயில கண்டுபிடிக்கும்போது, இதுக்கு ஏதோ ஒரு லெட்டர் பண்ணணுமே, என்ன பண்ணலாம்? யாரும் இதுவரைக்கும் யூஸ் பண்ணாத ஒரு சிம்பிளா இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்லாம் யோசிச்சிருக்கும்போது, பெரும்பாலும் நிறைய பேர் யூஸ் பண்ணாத ஒரு சிம்பிள், வெறும் அக்கவுண்டிங் பர்ப்பஸ்க்காக மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள், அதுவும் ரொம்ப ரேரா. சரி, இந்த தான் சரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த எதர்ச்சியா தற்செயலா தான் போட்டாங்க. அப்படி ஒண்ணும் அது பெருசா பூம் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் இந்த இந்த மெயிலுக்கு அப்புறமா பெரிய அளவுல யூஸ் ஆச்சு. மெயில் அப்படின்னா அது இல்லாம நிறைவடையாது அப்படின்ற மாதிரிலாம் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சோஷியல் மீடியா வந்ததுக்கு அப்புறமா அதிலிருந்து எடுத்துட்டு வந்தது தான் இந்த சோஷியல் மீடியால நம்ம டேக் பண்ணக்கூடியது. அப்படின்ற சிம்பிள் போட்டா மட்டும்தான் நீங்க டேகே பண்ண முடியும். ஸோ இதை ரொம்ப டிஃபால்ட்டா கொண்டு போய் வச்சுட்டாங்க. எப்படி நமக்கு டேக்ஸ் ரொம்ப முக்கியமோ, டேகிங்க்கு ரொம்ப முக்கியம். அதனால இந்த அப்படின்றத கண்டுபிடிச்சதுக்கு யாருமே யூஸ் பண்ணல அப்படின்றது தான் ஒரே ரீசன். சும்மா பேச்சுக்காக சொல்லுவாங்க இல்லையா, இவனை விட்டீங்க நிலாவையே கூறு போட்டு வித்துருவான், பூமியே கூறு போட்டு வித்துருவான் அப்படின்லாம் சும்மா பேச்சுக்காக சொல்லுவோம். ஆனால் நிஜமாவே ஒருத்தங்க பண்ணியிருக்காங்க. யூஎஸ்ல முன்னாடியே நமக்கு வந்துச்சு, எந்த நாடும் நிலாவை தன் வசம் சொந்த கொண்டாட முடியாது அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அந்த பீரியடில் ஒரு கண்ட்ரியால் தானே ஓன் பண்ண முடியாது, ஏன் ஒரு தனி மனிதனால் ஓன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஒருத்தர் நிலாவில் நீங்கள் லேண்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி $1000 ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு நிலாவை அப்படியே சேல் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட $1000 ஆரம்பித்து ஏகப்பட்ட பேர்கிட்ட இந்த நிலாவை விற்றுருக்காங்க. நிறைய பேர்கிட்ட இந்த நிலாவுடைய டாக்குமெண்ட்ஸும் இருக்குது. இது எப்படி விற்றாங்க, இது எந்த மாதிரியெல்லாம் யோசிக்கிறாங்க அப்படின்னு புரியவே மாட்டேங்குது. என்ன அங்கே போயா நம்ம வாழ போகிறோம், ஆனால் நான் நிலாவில் ஒரு இடத்த வாங்கியிருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம் இல்லையா? அதுக்காக இதை பண்ணுறாங்களான்னு தெரில. ஒரே புரியாத புதிராகவே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் இந்த கதையை கேள்விப்பட்டதுக்கப்புறமா யோசிக்கிறாங்க. பட் இப்போ வரைக்கும் அந்த பிஸ்னஸ் போய்கிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு வேணாலும் நீங்களும் வாங்கிக்கலாம். இதை யாருமே தப்பு அப்படின்னு சொல்லலை. இப்போ பூமியில் இருக்கக்கூடிய ஒரு லேண்டு, அது முன்னாடி நம்ம போய் பார்க்கும்போது அவங்க வசப்படுத்தியிருப்பாங்களே தவிர்த்து அது யார்கிட்டேருந்து வாங்கிக்க மாட்டாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் நம்ம கொடுத்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நம்மன்னு ஒரு இடம் வச்சுருந்தோம் இல்லையா, நமக்குன்னு ஒரு இடம். அந்த மாதிரி தான் இது ரொம்ப பின்னாடி போய் யோசிக்கிறாங்க போல். இன்னும் நிலாக்கு யாருமே போல, அப்போ நான் யோசிச்சேன்னா நிலா என்னுடைய தான் அப்படின்ற மாதிரியான யோசனை மனிதர்களை எங்கெங்கெல்லாம் கொண்டு போய் விடுதுன்னு பாருங்கள். எனிவேஸ், இப்போ நிலா விற்கிறாங்க, வேணா நீங்கள் வாங்கிக்கலாம். ஆனால் கேஷ் இல்லை, கிரிப்டோ கொடுத்து வாங்கிக்க முடியும். இன்றைக்கி நம்மளுடைய தெரிந்து கொள்வோம் நிகழ்ச்சியில் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி சூப்பரான கண்டென்ட்டோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். திஸ் இஸ் பை ஃப்ரம் விஜய் ஸ்ரீ. டேக் கேர்.